மாதம் மாதம் ₹100 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, எஸ்ஐபி இருக்கு. இதில் எது சார் பெஸ்ட்? ஒரு மனிதருக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படலாம், ஒரு மனிதருக்கு ஆர்டி தேவைப்படலாம், ஒருத்தருக்கு ஜுவல் தேவைப்படலாம், ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம், ஒருத்தருக்கு பங்குச்சந்தை தேவைப்படலாம், ஒருத்தருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தேவைப்படலாம், ஒருத்தருக்கு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கும், ஒருத்தருக்கு பிஎம்எஸ் இருக்குது. இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குது. எது பெஸ்ட் அப்படின்னு ரிஸ்க்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜென்ரலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவர்மெண்ட் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் வரணும்னு ஆசைப்பட்டது வந்து 1964. எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அங்கம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். எனக்கு பங்குச்சந்தை தான் பிடிச்சிருக்கு. என்கிட்ட ₹100 எல்லாத்தையும் பங்குச்சந்தையில் கொண்டு போய் போடுறது தவறான அணுகுமுறை. பேராசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கான். முதலீடுகள் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு அறிவு வரணும்னா, நான் இந்த பங்கை வாங்கலை, அந்த கம்பெனியை நான் வாங்குகிறேன். பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணும்போது இந்த கிளாரிட்டி யார் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எலெக்ஷனு எதனா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு இந்த பணம் தேவை கிடையாது அப்படின்னா அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. இலக்கு கடியில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் சுரேஷ் பார்த்தசாரதி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பொதுவாக நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னாலே அது வந்து ஆர்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து ஜுவல், லேண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பெஸ்ட் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கா சார்? நம்ம நார்மலாக பார்த்துக்கணும். ஒரு மனிதருக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படலாம், ஒரு மனிதருக்கு ஆர்டி தேவைப்படலாம், ஒருத்தருக்கு ஜுவல் தேவைப்படலாம், ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம், ஒருத்தருக்கு பங்குச்சந்தை தேவைப்படலாம், ஒருத்தருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தேவைப்படலாம், ஒருத்தருக்கு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கும், ஒருத்தருக்கு பிஎம்எஸ் இருக்குது. இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குது. எது பெஸ்ட்? இந்த மனிதர்களோட வாழ்க்கை தரம் என்ன இருக்குது, அவர் எந்த அளவில் ரிஸ்க் எடுக்க முடியும், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ரிஸ்க்னா என்ன சார், இது என்ன புதுசாக இருக்குது? ரிஸ்க்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜென்ரலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுறேன் நான். ஸோ இப்போ ரோடு காலியாக இருக்குது. ஏன்னா அது ரோட்டில் வந்து 60 வரைக்கும் அலோடு. ஏன்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ண ஸ்பீடு தான் போகணும். ரோடு காலியாக இருந்தால் கூட அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க. அப்போ இந்த ரோடு அலோடு 60 ஸ்பீடு வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை ஹைவேஸில் போகிறோம் அப் டு 100 வரைக்கும் போகலான்றான். இப்போ எனக்கு என்னென்னா, எப்பயுமே நான் பயந்த சுபாவம். என் வண்டி ரோட்டில் 5 கிலோமீட்டருக்கு எனக்கு முன்னாடி கண்ணு கெட்டுற தூரம் யாரும் இல்லைன்னா கூட நான் 40 தான் போவேன். ஆனால் சில பேருக்கு சிட்டியில் எந்தெந்த இடத்துல கேமரா போட்டிருப்பாங்க தெரியும், கேமரா இல்லாத இடத்துலலாம் 100 போகணுன்னு நினைப்பாங்க. அப்போது 2 வித்தியாசமான ஒரு மனிதர்கள் இருக்கார். ஒருத்தர் வந்து எப்பயுமே ஸ்பீடாக இருக்கணும்னு நினைக்கிறார், ஒரு எப்பயுமே ஸ்லோவாக இருக்கணும்னு இருக்கார். எப்பயுமே ஸ்லோவாக இருக்கிற மனிதர்கள் எப்பயுமே நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறான மனிதர்கள் அவர் இல்லையா? அப்போது அவங்களோட முதலீடுகள்லாம் அதை சார்ந்து இருந்ததுன்னா அவருக்கு பயம் கிடையாது. அதை சார்ந்து இல்லைன்னா கஷ்டம். இப்போ அவரே 40 போகிறவர் திடீர்னு ஒரு நாள் 80 வண்டி ஓட்டினா பயப்படுவார். நம்ம யார் மேலே இடிச்சிடுவோம்னு ஒரு ஃபியர்க்குள்ளேயே இருப்பார். அப்போது நம்ம எந்த முதலீடுகள் பண்ணாலும் நம்ம ரிஸ்க்கு நம்மளுக்கு எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த முதலீடு மேலே இருக்கிற பயம் குறையுங்கள். எப்போ நம்ம முதலீடு மேலே இருக்கிற பயம் குறையுதோ நம்ம அதை கையாளுற விதம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ரோட்லேயே ஓட்டுறோம், புதுசாக வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்கூட்டர் ஓட்டுறாருன்னா கியர் எப்படி மாற்றுறதுன்னு இங்கே கியரே தேடின்னு பாரு, ரோடை பார்க்க மாட்டாங்க இல்லையா? காரில் கியர் மாற்றுறோன்னா அதில் தான் கான்சன்ட்ரேட் இருக்குமே தவிர்த்து ரோட்டில் இருக்காது. ஆனால் இதே நீங்கள் வண்டி ஓட்டுற பழக்கப்பட்டுட்டீங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா நீ கியர் மாற்றுறதுலாம் தானாக நடக்கும் இல்லையா? நீங்கள் ரோடை பார்த்து தான் ஓட்டுவீங்க. அப்போது முதலீடுகள் என்றபோது அவருக்கு ரிஸ்க்கு ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதலீடு பண்ணி வந்தால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் பெட்டர். அதே நேரத்தில் நம்ம ஒன்று மனசில் என்ன வச்சுக்கணும்னா, ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பங்குச்சந்தை தான் பிடிச்சிருக்கு, என்கிட்ட ₹100 எல்லாத்தையும் பங்குச்சந்தையில் கொண்டு போய் போடுறது தவறான அணுகுமுறை. சில பேருக்கு மண்ணில் தான் போடணும், பொண்ணில் தான் போடணும். இதே மாதிரி நம்ம ஒரு தமிழில் ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லிட்டாங்க, அதனால் மண்ணில் பொண்ணில் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். இல்லாட்டி கோல்டாக வாங்குவாங்க, இல்லாட்டி லேண்டாக வாங்குவாங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பரவலாக இருக்கிறது நம்மளுக்கு ஈஸியான ஒரு விஷயங்கள் தான். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது. இதில் எது சார் பெஸ்ட்? இப்போ நம்ம புரிஞ்சிக்கணும், பரவலாக இந்தியாவில் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, எஸ்ஐபின்றது ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் மியூச்சுவல் ஃபண்டு வேறு மாதிரி அப்படின்னு நினச்சிட்டாங்க. கவர்மெண்ட் எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சையே அப்படின்றாங்க. தோனி வந்து பேசுகிறாரு, சச்சின் டெண்டுல்கர் வந்து பேசுகிறாரு. இப்பயும் கூட மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அங்கம் தான் எஸ்ஐபின்னு தெரியல. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்றோம். சரி, இது என்னவோ புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறோம். பேங்க்கில் என்னெல்லாம் பண்ணலாம்? நம்மளால் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம், ஆர்டி போடலாம். அப்போது ஆர்டியே பேங்க்கா, இல்லை பேங்க்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஆர்டியா? இப்போ வந்து பேங்க்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ஆர்டி. இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் எஸ்ஐபி. அப்போது என்னால் மாதம் என்னால் சிறிய முதல்ல என்னால் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா அதை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் வரணும்னு ஆசைப்பட்டது வந்து 1964. கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு.
இப்போ நீங்கள் வந்து கேட்டுருக்கீங்க எஸ்ஐபியாக மியூச்சுவல் ஃபண்ட்லான்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். சின்ன குழந்தை கொடுத்தா கூட வாட்ஸ்அப் ஹேண்டில் பண்ணுறது. அப்போது மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டை இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இவ்வளோ வருஷம் ஆகுது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது நம்ம அந்த ப்ராடக்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு. இப்போது எஸ்ஐபி வந்து யார் யாருக்கு குறைவான பங்கு என்கிட்ட பணம் இருக்குது, இந்தியன் எக்கானமி க்ரோத் வரும்போது அதில் நானும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அங்கம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் லம்சமாக கொண்டு வந்து பணம் போடலாம். லம்சமாக போட்டது என்னன்னா, நம்ம பேங்க்கில் போய் 1 லட்ச ரூபாய்க்கு எஃப்டி போடுறோம், 50,000 ரூபாய்க்கு ஒரு எஃப்டி போடுறோம், 10 லட்ச ரூபாய்க்கு எஃப்டி போடுறோம். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் 5 லட்சம் 10 லட்சம் 50,000 அது முதலீடு ஒரே முட்டாக பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் அது பிரித்து மாதம் 5,000 6,000 ரூபாய் ஒரு 2-3 ஸ்கீமில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது. 2-3 ஸ்கீம்ன்றது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லார்ஜ் கேப்னா இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனி. சரி, நான் கொஞ்சம் பயம், இப்போ தான் பங்குச்சந்தை உள்ளே வரேன், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம போக போக இன்னும் கொஞ்சம் ப்ராடராக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக இப்போ பேசும்பொழுது ஷேர் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஷேர் மார்க்கெட் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஷேர் பேர் சொல்கிறோம், இது ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஷேர் இருக்குது, அந்த ஷேரை போய் நான் வாங்குகிறேன். இப்போ அந்த ஷேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 700 ரூபாய் இருக்குது. ஏதோ ஒரு ரீசனுக்கு அந்த ஷேர் 900 ருபீஸ் போயிடலாம். ஏதோ ஒரு சீருக்கு அந்த ஷேர் இறங்கிடலாம். பார்த்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஏறி இருந்தது. நேற்று எலெக்ஷனில் திடீர்னு இந்த கவர்மெண்ட் வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தினால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிலையான ஒரு கம்பெனி இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாளைக்கு மூடிடுவானா? ஆனால் நேற்றே வந்து பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா 14% இழப்பு இருந்தது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் எனக்கு, பங்குச்சந்தையில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், புது கவர்மெண்ட் வருது, வந்தால் உனக்கு நல்ல லாபம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போய் நான் அந்த வாங்குகிறேன் அந்த ஷேரை. ஆனால் எனக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி அலாட் பண்ணிவிடுவான். செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. திடீர்னு பார்த்தா நான் 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் பேங்க் இந்தியா ஷேரில், திடீர்னு 14% இறங்கிடுச்சு. தட் மீன்ஸ் 14,000 ரூபாய் ஒரே நாளில் போயிடுச்சு எனக்கு. அப்போ எனக்கு பயம் வரும் இல்லையா, ஐயோ 86 ரூபா 14 ரூபா நான் அவசரப்பட்டு விற்றுருந்தேன்னா இன்றைக்கி அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி மார்க்கெட் பங்குச்சந்தை முடியும் போது எனக்கு ரேட் என்னன்னு தெரியாது, டெஃபினட்டாக ஒரு 4-5% ஏறி இருக்கலாம். ஏறி இருந்தால் என்ன ஆயிருக்கும், நேற்று அவசரப்பட்டு விற்றுருந்தா இன்றைக்கி அந்த லாபத்தில் போடுறோம். பங்குச்சந்தை ஏற்றத்துக்கு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை நம்ம புரிஞ்சு வாங்கினா நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 150 ரூபாய்க்கு இருந்தது, இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 900 இருக்குது. அப்போனா என்ன ஆயிடுது, கிட்டத்தட்ட 5% 5 டைம் ஏறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி 4 வருஷத்தில் 5 டைம் ஏறி இருக்குமா, ஏறாது. அப்போ பங்குச்சந்தை ஏறுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அது நம்ம ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக் வேணால் டைரக்ட் பங்குச்சந்தையில் போகலாம். இல்லை சார் எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது, எனக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, ஸோ எனக்கு கொஞ்சம் பயம், கேபிட்டலும் போகாமல் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் கேபிட்டல்லாம் லாஸ் ஆகாதா? மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஆகலாம், மார்க்கெட்டுன்னு ஆகும். ஆனால் இந்த இம்பாக்ட் டைரக்ட் ஸ்டாக்கில் கிடைக்கிற இம்பாக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் அதை மேற்பார்வையில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அது இல்லாமல் உங்களுக்கு அட்வைஸரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறதுனால அந்த லாஸ் கொஞ்சம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சாத்தியம். இப்போ நீங்கள் பேசும்போது ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ எதனால் ப்ரைஸ் ஏறுது இறங்குது, இல்லை ப்ரைஸ் எப்போ ஏறும் இறங்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா சார்? இல்லை, நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னா ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல்னா ஒரு கம்பெனியோட என்ன லாபம் நஷ்டம், எதனால் அந்த கம்பெனியில் லாபம் வருது, இவங்களோட காம்படிட்டர் யார், இவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு நம்ம போடுற பொருளுக்கு எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, இதை பார்க்கலாம். ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, இந்த மாதிரி நிறைய டேட்டாக்கள் இருக்குது. இந்த டேட்டாலாம் என்னால் புரியும், அதை படித்து என்னால் தெரிஞ்சிக்க முடியும்னா அவங்க டைரெக்டாக போய் ஸ்டாக்ஸை வாங்கலாம். அப்போது வாங்கும்போது இந்த கம்பெனி நல்ல லாபத்தில் இருக்கும், கொஞ்சம் லாபத்தில் போயிட்டே இருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பிடிச்ச பொருளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குவோம் இல்லையா. 100 ரூபா இருக்கிறத ப்ரீமியமாக ஒரு 15 ரூபா சொல்லி 115 ரூபா ஃபியூச்சரில் ஏறும், அதனால இன்றைக்கி எனக்கு ப்ரீமியத்தில் நான் வாங்குறேன் அப்படின்னு வாங்குகிறோம். ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காத சில காரணங்கள் எல்லாம் அந்த கம்பெனி சஸ்டெயின் ஆக முடியல, அந்த லாபம் வர முடியல. இது பெரிய பெரிய கம்பெனிக்கு கூட நடக்கும். ஐடி கம்பெனிஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது, டிசிஎஸ், இவங்களுக்கே இப்போ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குது, எக்கானமி சரியில்லை. அதனால் ஏதாச்சும் அவங்க வெளிநாட்டில் கிடைக்கிற வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அங்கேருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இந்தியாவுக்கு எடுத்துன்னு வருவாங்க. இப்போ அதில் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிற அவங்க செலவு பண்ணுறதே குறைச்சிடறாங்க, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்குது, எக்கானமி சரியில்லை, செலவு பண்ணல. இப்போ எனக்கு ப்ராடக்ட் கிடைக்காது, எனக்கு ப்ராடக்ட் கிடைக்காதனால என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிரும், என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஷேர் ப்ரைஸும் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம முதலீடு அந்த ஸ்டாக்ஸை போய் வாங்கிக்கலாம். அதனால தான் அந்த ஷேர் ஏறி இறங்குறது. இது இன்னொரு சைடில் என்னன்னா மனிதர்களோட கிரீடுன்னு இருக்கும், பேராசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே சராசரியாக 1 மாதத்தில் பணம் சம்பாதிச்சிடணும், 6 மாதத்தில் பணம் சம்பாதிச்சிடணும், 1 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகிடணும் இப்படின்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்பெனியே எவ்வளோ ஆண்டு காலமாக இருக்குது, அவங்க பெரிய கம்பெனியான உருவாயிட்டாங்களா? முதல்ல இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் இன்றைக்கி ஒரு பெரிய இந்தியாவிலே ஒரு பெரிய கம்பெனி பப்ளிக் செக்டர் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது வர்றதுக்கு இவங்க எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்காங்க. அப்போ நான் முதலீடு போட்டேன்னா ஒரே மாதத்தில் 6 மாதத்தில் வந்துருமா?
அப்போ இளம் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற விருப்பம் இல்லாமல் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் உள்ளே போயிடுறாங்க. இன்றைக்கி வாங்கி சாயந்தரத்துக்குள்ளே விற்றுடணும் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன், சாயந்தரத்துக்குள்ளே அந்த கம்பெனி விட்டு வேலையை விட்டு வெளில போனால் நல்லதா கெட்டதா? கேட்டது. அப்போது முதலீடுகள் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு அறிவு வரணும்னா, நான் இந்த பங்கை வாங்கலை, அந்த கம்பெனியை நான் வாங்குகிறேன். பங்குச்சந்தையில் ட்ரேடு பண்ணுறவங்கள பாதி பேர் இந்த மாதிரி விஷயங்கள் புரியாமல் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே எப்படியாச்சும் அந்த கம்பெனி சாப்பிடணும், காலையிலேருந்து அந்த கம்பெனி சாயந்தரத்துக்குள்ளே எப்படி பணக்காரன் ஆகுமா அந்த கம்பெனி? ஆகாது இல்லையா? ஸோ இது மாதிரி எண்ணத்தில் இருக்கப்போ நம்ம முதலீடு வாங்கும்போது நான் அந்த கம்பெனியை வாங்குறேன்ற உணர்வு இருக்கணும். நான் ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனியோட ஓனர், நானும் ஐம் ஒன் ஆஃப் த ஓனர். அப்போ நான் ஒரு ஓனர்னு ஒரு முதலீடு பண்ணேன்னா 1 மாதம் வெயிட் பண்ணணுமா, 1 வருஷம் வெயிட் பண்ணணும், 5 வருஷம் வெயிட் பண்ணணுமா? பல வருஷங்கள் வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு அதில் பணம் சாப்பிடலாம். இப்போது பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணும்போது இந்த கிளாரிட்டி யார் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கிளாரிட்டி எனக்கு இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில பேர் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஃபியூச்சர்லாம் இப்போ என்ன சார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 100 பேர் ட்ரேடு பண்ணாங்கன்னா 89% மக்கள் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்த 6% மக்கள், அது 89 + 6 95, அந்த கேப் 6% மக்களோட ஆண்டு வருமானம் எடுத்து பார்த்தீங்கன்னா 7% இருக்குது. அந்த 95லேருந்து நீங்கள் இன்னொரு 2%, 3%, 8லேருந்து 10% சம்பாதிக்கிறாங்க. அப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த 2% மக்கள் தான் நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ 100 பேரில் 2 பேர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் அதில் போகிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எனக்கு இருக்குது? 98% ரிஸ்க் இருக்குது எனக்கு. 2% நான் கரெக்டாக இருக்கேன். அப்போது என்னால் அந்த 2%க்குள்ளே நான் வர முடியும். அதுக்கு தேவையான நாலேஜ் என்னால் வளர்த்துக்க முடியும், அதுக்கு தேவையான அணுகுமுறை என்னால் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம அங்கே போகலாம். இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் தான் பயங்கரமாக போய் எலெக்ஷனோட ரிசல்ட்னால ஷேர் மார்க்கெட் வந்து விலை கம்மியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கலாம்? எலெக்ஷனு எதனா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஓகே, முதலீடு எலெக்ஷன் நாளைக்கு வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுது, இன்றைக்கி போய் நான் வாங்கலாம். நான் வெள்ளிக்கிழமை வாங்கி வச்சிடறேன், எக்ஸிட் போல் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஃபேவரபுளாக வந்ததுன்னா எனக்கு பங்குச்சந்தை ஏறும். இதை நீங்கள் டிசைட் பண்ணி வெள்ளிக்கிழமை போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் பேஸ் பண்ணி நிறைய பங்குச்சந்தையே 3%, 4% அப்படி ஏறிச்சு. நம்ம ஆளுங்க சொன்னாங்க மார்க்கெட் கேபிட்டல் 50 லட்சம் கோடி இன்றைக்கி பங்குச்சந்தை விலை உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் எலெக்ஷனோட தன்மை மாறிச்சு. திடீர்னு நேற்று பார்த்தா 7%, 8%, 9% பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் நான் சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க்லேயே 14% இறங்கிச்சுன்னு சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க்லேயே பெரிய கம்பெனி இந்த மாதிரி இறங்கியிருக்கு. அப்போது நான் இதை நம்பி வாங்கியிருந்தேன். திங்கக்கிழமை விற்கலை, செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்னும் போகும் அப்படின்னா அடுத்த நாள் 13, 14% இறங்கினா நான் பயந்து விற்றுணுன்னு விற்க மாட்டேன். அப்போது ஈவென்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. கிரியேட்டிங் வெல்த் இஸ் எ இம்பார்ட்டண்ட் ஐடியா. எப்படி நம்ம கிரியேட்டிங் வெல்த்னா என்ன? இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. இந்த குழந்தை கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் போகுமா போகாதா? கண்டிப்பாக போகும் இல்லையா? அந்த ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகலாம் இல்லையா? அது கண்டிப்பாக நடக்குமா நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். அப்போ இது 2 சூழ்நிலை நடக்குது. இதுக்கு எவ்வளோ பணம் எனக்கு தேவை? இப்போ இந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது, 18 வயசில் ஒரு கிராஜுவேஷன் படிக்க வைக்க போகிறேன். இன்றைக்கி சராசரியாக இன்ஜினியரிங் படிக்க வச்சாலே 50,000, 25,000 இந்த இன்ஜினியரிங் படிக்க வச்சாலே இன்றைக்கி 15 20 வருஷம் ஆகிடுது. இப்போ இந்த குழந்தை 15 வருஷம் கழிச்சு படிக்கும்போது அன்றைக்கி சராசரி இன்ஃப்ளேஷன் 7% இருந்தால் எவ்ரி 10 வருஷம் அது டபுள் ஆகிடும். இன்றைக்கி 20 வருஷம் இருக்கிறது 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை 13 வயசு இருக்கும்போது அது 40 லட்சமாக இருக்கும். அந்த குழந்தை 18 வயசு இருக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் இருக்கும். அப்போது நான் அந்த குழந்தை கிராஜுவேஷன் படிக்க போனால் எனக்கு 60 லட்சம் தேவை. அதுக்கு இப்போ மாதம் இன்னிலேருந்து எவ்வளோ சேர்த்துன்னு வந்தால் போதும் அப்படின்னு நம்ம இலக்குகள் அடிப்படையில் சேர்த்தா அதுக்கு நடுவில் எலெக்ஷன் வரலாம், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வரலாம், பக்கத்து கண்ட்ரியில் வார் வரலாம். அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இலக்குகள் இதை சேர்க்கணும். அது மாதிரி அடிப்படையில் முதலீடுகள் பண்ணினே வந்தாங்கன்னா இலக்குக்கு அடியில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுறவங்க எப்பயுமே நஷ்டத்தில் வர்றதுக்கான சாத்தியம். நம்மளுக்கு வந்து பேசிக்காக இப்போ சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் தான் தெரியுது. இப்போ தான் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் பேசுகிறோம் இல்லையா? யாரெல்லாம் இதுக்குள்ளே வரலாம் சார்? யார் வேணால் வரலாம். அதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 1964 யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆள் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நிறைய ஸ்கீம்ஸில் ₹100 மாதம் ₹100 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுருக்காங்க. அப்போ ₹100 இன்வெஸ்ட் பண்ணலாம். யார் யார் மாதத்துக்கு ஒரு சைஸபிள் அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்களோ, மாதம் ₹10,000 சம்பாதிக்கிறவங்க கூட மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒன்ஸ் நம்ம இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான நாலேஜ் நம்ம வச்சுட்டு இதுக்குள்ளே வரலாம் சார்? இல்லை நம்ம பார்க்கலாம், சில நேரத்தில் எல்லாமே நாலேஜ் தெரிஞ்சுன்னு நம்ம செய்ய முடியாது. அப்போது நம்ம யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ, அட்வைஸரோ, பிளானரோ இவங்கள ஒரு சப்போர்ட்டாக வச்சு நம்ம உள்ளக்குள்ளே வரலாம். ஏன்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுன்னு பண்ணணும் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
இப்போது ஒருத்தர்கிட்ட உள்ளே போயிட்டு அது ரிலேட்டட் நாலேஜ் எப்படி எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பொழுதன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் தான் செலவு பண்ணுறோம். எத்தனையோ நாலேஜபிள் விஷயங்கள் போடுறோம். அப்போது ஒரு நாளைக்கு நான் சோஷியல் மீடியாவில் வந்து 3 ஹவர் செலவு பண்ணுறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் 15 நிமிஷம் முதலீட்டு சார்ந்த விஷயங்களை நான் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம செலவு பண்ணலாம் இல்லையா? எல்லாருக்குமே பாசிபிள் இல்லையா? நான் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நாலேஜ் வளர்த்துட்டேன்னா நான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவேன். இது என்ன இது எது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குவோம். எப்போ நம்ம கேள்வி கேட்குறவருக்கு எதிர இருக்கிறவங்க பதில் சொல்கிறது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கண்ணை பார்த்து சொல்லாமல் அங்கே பார்த்து இங்கே பார்த்து சொல்கிறாங்கன்னா அவர் நம்மளுக்கு சரியான ஒரு கைடாக இல்லை இல்லையா? எப்போ ஒரு மனிதர்கள் அவர் கரெக்டான விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா அடுத்தவங்க கண்ணை பார்த்து தான் அவங்க பேசுவாங்க. அப்படியே நாளைக்கு தட்டி கழிக்கிறது, நாளைக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு மறந்துடுவீங்களே இந்த கேள்வியை, அப்படியே தட்டி கழிக்கிற மனிதர்கள்கிட்ட நம்ம முதலீடு போனால் நம்ம முதலீடு சேஃப்டி கிடையாது. அப்போது நம்ம சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணோம். கவர்மெண்ட் ரெகனைஸ்டு எதனாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறாரா, அவரோட குவாலிஃபைடு இருக்காரா, இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, இதை தெரிஞ்சு நம்ம அவர்கிட்ட போனால் நம்ம நல்லது இல்லையா? கேள்விகள் கேட்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் திறக்கப்படும். திறக்கப்படுறதுனா நம்ம ஏதாவது படித்தா தான் கேள்விகளே கேட்க முடியும். எதுவுமே இல்லாமல் கேள்விகள் கேட்க முடியாது. இப்போ ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல சார், இதில் இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எது பெட்டர் சார்? இப்போ நம்ம அதை பார்க்கும்போதே டேக்ஸும் புரிஞ்சிக்கணும். ஷார்ட் டேர்ம் என்ன இம்பாக்ட், லாங் டேர்ம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன ப்ராடக்ட்டில் பண்ணணும். ஷார்ட் டேர்ம்ன்ற வேர்டு பங்குச்சந்தையில் கிடையாது. பங்குச்சந்தையில் மினிமமாக வரணும் இல்லை, நீங்கள் 3-5 வருஷம் இருக்கிறனால தான் பங்குச்சந்தை உள்ளே வரணும். எனக்கு 3-5 வருஷம் இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா என்ன பண்ணணும், பேங்க்கில் போய் ஆர்டி போட்டுக்கணும், இல்லை பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கணும். இல்லை எனக்கு வந்து ஒரு பணம் இருக்குது ஆனால் 6 மாதம் 1 வருஷத்தில் வேணும் எனக்கு, ஆனால் நான் பங்குச்சந்தையில் இல்லை, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. லிக்விட் ஃபண்டுன்றது பேங்க்கில் இருக்கிற எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி, அங்கே லிக்விட் ஃபண்டு, அங்கே சராசரியாக ஒரு 6% வட்டி கிடைக்கும். எனக்கு ஒரு 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு இந்த பணம் தேவை கிடையாது அப்படின்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டோட 3 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு 18 மாதம் இந்த பணம் தேவையில்லை, அப்போது ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது மியூச்சுவல் ஃபண்டுன்றதே நிறைய பேருக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பங்குச்சந்தை தான் நினச்சிக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பலவிதமான ப்ராடக்ட் இருக்குது. அங்கே கோல்டும் வாங்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ப்ராடக்ட்டும் வாங்கலாம், பங்குச்சந்தையிலும் முதலீடு பண்ணலாம். அப்போது என்னோடய இலக்குகள் வந்து ஏதோ ஒன்று லாங் டேர்ம் அப்படின்னா நம்ம பங்குச்சந்தை பேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதே நம்ம ஷார்ட் டேர்ம்னா கடன் சார்ந்த பத்திரங்களை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்காங்க. அப்போது லெஸ் தென் ஷார்ட் டியூரேஷனில் இருக்கிறவங்களாம் கடன் சார்ந்த முதலீடுகளில் முதலீடு பண்ணணும். இப்போ இது மாதிரி பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கோல்டு வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு வந்து ஆர்னமெண்ட்டாக வாங்காதீங்க, காயினாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கோல்டு பாண்டுலாம் வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து நம்ம காயின்ஸ் வாங்கலாமா இல்லை கோல்டு பாண்டு வாங்கலாம்? கோல்டு பாண்டுக்கும் காயின்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்துக்கலாம். இப்போ காயின்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, அது ஏதாவது குட்டி போடுமா இல்லை வட்டி போடுமா? எதுவும் ஆகாது. இப்போ வந்து விலை ஏற மட்டும் பிரைஸ் ஏறிட்டு. அப்போ நம்ம கோல்டு பாண்டில் என்னென்னா 2.5% வட்டி தராங்க. அப்போ நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற தங்கத்துக்கு ஒருத்தர் வட்டி தராங்க. அப்போ எது பெஸ்ட்டு நம்ம வாங்குறது? கோல்டு பாண்ட். அப்போ நம்ம நம்மளை கேள்வி கேட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். இன்றைக்கி நிறைய நேரங்கள் மனிதர்கள் அவரை ஒரு கேள்வி கேட்கறதுக்கான ஆன்சர். இப்போ நீங்களே என்னோட பெஸ்ட்டாக சொல்லிட்டீங்களே கோல்டு பாண்டு தான் வாங்கணும்னு. இதுதான் ஒரு மனிதர் சக்ஸஸ் வரதுக்கு காரணமே நம்ம கேள்வி கேட்டே இருக்கு. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா சார்? இப்போ இதுக்குள்ளெல்லாம் போகலாமா? இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம்? இல்லை, நிறைய அப்டேட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருளை நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் அது பக்கத்தில் போகாமே இருக்கிறது பெட்டர். இப்போ வாரன் பஃபட் மாதிரி இருக்கிறார். வாரன் பஃபட்னா உலகத்திலே பெரிய பங்குச்சந்தை நிபுணர் அவர் இல்லையா? இப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி கேட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு தீம் இருக்குது, ஒரு செக்டார் ஃபண்ட் இருக்குது, ஃபார்மா செக்டார் ஃபண்ட், அந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி எதாவது கேட்டார்னா எனக்கு புரியலைங்க, அது நான் புரியாதில் முதலீடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போது நம்மளுக்கு முதலீடுன்னு வரும்போதே நம்மளுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. புரியாதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போது கிரிப்டோ கரன்சி ஏறுது விலை அப்படின்னா என்ன ரீசனால விலை ஏறலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கணும் இல்லையா? ஏன் விலை ஏறுன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி 10,000 இருக்கும், நாளைக்கு 15,000 போகும், நாளைக்கு 20,000 வரும். அதே பொருள் இப்போ இன்னும் 5,000க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம எதனால் ஏறும், எவ்வளோ ஏறும் அப்படின்னு நம்மளுக்கு புரியலைன்னா அதில் முதலீடு பண்ணாமே இருக்கிறது விஷயங்கள் பெட்டர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட கைடன்ஸ் என்னவா சார் இருக்கும்? ஃபஸ்ட் டைம் எங்கள் இன்வெஸ்டர் யார் வந்தாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானராக உங்கள்கிட்ட இருக்க பங்கை வந்து பணத்தை வந்து பிரிச்சுக்கலாம், அது அசெட் அலோகேஷன் சொல்கிறோம். இப்போ கோல்டில் கொஞ்சம், நம்மளால் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிறதே 5,000 ரூபாய், நான் போய் ரியல் எஸ்டேட்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போது கடன் சார்ந்த பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மீதி எடுத்து போய் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி 3ஆக பிரிச்சுக்கிறோம். கொஞ்சம் சைஸ் வளர்ந்த அப்புறம் அதில் ரியல் எஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சின்ன சைஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த 3 போதும். கோல்டு, கடன் பத்திரங்கள், அப்புறம் பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீடு பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இலக்குகள் அடிப்படையில் பண்ணுறதுனால என்னென்னா
நம்ம அதை கண்காணிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இப்போ நான் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு மரம் வச்சுட்டேன். ம். அந்த மரத்தை நான் பார்க்குறேன், ஒரு வாரம் வளரவே இல்லை. செடியை பிடுங்கி பக்கத்தில் வைக்கிறேன், வளரவே இல்லை. பிடுங்கி பக்கத்தில் வைக்கிறேன், பிடுங்கி பக்கத்தில் வைக்கிறேன். இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பிடுங்கி பிடுங்கி வைக்கிறேன். இன்னொரு செடியை நான் வளர்த்துட்டேன், உரம் போடுறேன், தண்ணி கொட்டுறேன், உரம் போடுறேன், தண்ணி கொட்டுறேன். மாடு ஆடு வந்து மேயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வேலை செய்கிறேன். இந்த ரெண்டுத்துல எது நல்லா வளரும்? ஒரே இடத்துல இருக்கிற செடி வளர்ந்துரும். இப்போ முதலீடுகளும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு. ஏதோ ஒன்று ஒரே இடத்துல அது பார்த்து பார்த்து பராமரிச்சுனே இருந்தால் நம்மளுக்கு வளர்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். இப்படி தான் நம்ம முதலீடு அணுக வேண்டிய ஒரு முறை இது. ரொம்ப நேரமா வந்து எங்களுக்கு வந்து எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னது ஆக்சுவலா எனக்கே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ஓகே, ரைட், பை.